எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இயற்கையோட மிகச்சிறந்த ஒரு படைப்பை பத்தி. ரொம்ப கரடு முரடான ஒரு சூழல்ல கூட ஒரு உயிரினத்தால எப்படி சர்வசாதாரணமா உயிர் வாழ முடியுது, இத பத்தின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். எந்த உயிரினம்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுவும் இல்ல, இயற்கையோட உச்சக்கட்ட உயிர் வாழும் இயந்திரம், அதாவது நம்ம ஒட்டகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதோட உடம்புக்குள்ள நடக்கிற அதிசயங்களை அறிவியல் தரவுகளோட பார்க்க போறோம். வாங்க சட்டுன்னு விஷயத்துக்குள்ள போயிடலாம். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் ஒட்டகங்களை பத்தி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அது என்னன்னா, ஒட்டகங்களுக்கு ஏன் முதுகுல இவ்வளவு பெரிய திமில் இருக்கு? பாலைவன கப்பல்னு சொல்லப்படுற இந்த ஒட்டகங்கள் அந்த திமிலுக்குள்ளதான் மூட்டை மூட்டையா தண்ணியை சேமிச்சு வச்சுக்குது அப்படின்னு நம்மள பல பேர் எப்பவாவது கண்டிப்பா நம்பிருப்போம் இல்லையா? பாக்குறதுக்கு ஒரு பெரிய வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கிறதால அப்படி நினைக்கிறது ரொம்பவே சகஜம்தான். ஆனா உண்மையிலேயே அறிவியலும் நம்ம கைவசம் இருக்கிற தரவுகளும் சொல்ற கதை ரொம்பவே வேறங்க. அந்த திமிழுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மையான ரகசியம் என்னன்னு தெரியுமா? சொல்ல போனா பல வருஷமா நம்ம நம்பிட்டு இருந்த அந்த தண்ணீர் தொட்டி தியரிய இன்னைக்கு இருக்கிற அறிவியல் தரவுகள் சுக்குநூறா உடைக்குது. அப்போ அந்த திமிழுக்குள்ள தண்ணி இல்லையா? பின்ன என்னதான் இருக்கு? பாலைவனத்துல அத்தனை கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு இந்த திமிழ் எப்படி உதவுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயற்கையோட இந்த மாஸ்டர் பீஸ் டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான சயின்ஸ் என்னன்னு உள்ள போய் பார்ப்போம். விஷயம் என்னன்னா, அந்த திமிழ் முழுசு இருக்கிறது தண்ணி கிடையாது, வெறும் கொழுப்பு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கொழுப்பு மட்டும் தான் இருக்கு. சாப்பாடும் தண்ணியும் தாராளமா கிடைக்கிறப்போ ஒட்டகங்க நல்லா சாப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் தன் திமிழ்ல கொழுப்பா சேமிச்சு வச்சுக்கும். இது எப்படின்னா, நம்ம வண்டிகள்ல இருக்கிற ஒரு ரிசர்வ் ஃபியூல் டேங்க் மாதிரி. எப்பவாச்சும் கொஞ்ச நாளைக்கு சாப்பாடே கிடைக்காத பஞ்சம் வந்துச்சுன்னா இந்த சேமிப்புல இருக்கிற கொழுப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒட்டகத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, அங்க இருக்கிறது தண்ணி இல்ல, எமர்ஜென்சிக்கான ஒரு கொழுப்பு பேங்க். இப்போ ஒரு நிமிஷமும் இந்த சூழலை கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சுட்டரிக்கும் பாலைவனம், உச்சி வெயில் மண்டைய பழக்குது, கால் வைக்க முடியாத அளவுக்கு கொதிக்கும் மணல், சுத்தி முத்தி பார்த்தா குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, சாப்பிட ஒரு சின்ன செடி கொடி கூட கிடையாது. இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல சாதாரணமா எந்த ஒரு உயிரினமும் ஒரு சில நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா நம்ம ஒட்டகம் மட்டும் இந்த சேலஞ்சை எப்படி அசால்ட்டா டீல் பண்ணுது? எந்த கவலையும் இல்லாம மைல் கணக்குல எப்படி அதால நடக்க முடியுது? இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, உங்களாலேயோ என்னாலேயோ தண்ணி இல்லாம ஒரு வாரம் இருக்க முடியுமா? இல்ல சாப்பாடு இல்லாம தொடர்ந்து ஒரு 10 நாள் இருக்க முடியுமா? சான்ஸே இல்ல. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம ஒரு வாரம் முழுசாவும், ஒரு சின்ன உணவு துணுக்கு கூட இல்லாம தொடர்ந்து 10 நாளும் தாக்கு பிடிக்கிற சக்தி ஒட்டகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட சகிப்புத்தன்மை வேணுங்கிறதா ஒட்டகத்துக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இது அது எப்படி சாதிக்குது? இதுக்குள்ள இருக்கிற மேஜிக் என்ன? எப்படி சாதிக்குதுன்னா, இதுக்காக இயற்கை ஒரு பிரம்மாண்டமான வேதியியல், அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி லேபையே ஒட்டகத்தோட உடம்புக்குள்ள செட் பண்ணி இருக்கு. சாப்பாடும் இல்லாம தண்ணியும் இல்லாம ஒட்டகம் தவிக்கிற அந்த பட்டினி காலத்துல அதோட உடம்பு ஒரு வியக்கத்தக்க தொழிற்சாலையா மாறிடுது. இந்த தரவுகள் நமக்கு தெளிவா காட்டுற மாதிரி இந்த ரசாயன மாற்றங்கள் தான் ஒட்டகத்தோட உயிர் நாடி. சரி, உடம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? அந்த தொழிற்சாலை எப்படி இயங்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போமா? இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட், திமில்ல சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பு மெல்ல மெல்ல உடைய ஆரம்பிக்குது. ரெண்டாவது, இப்படி இந்த கொழுப்பு உடையும் போது அதுல இருந்து ஹைட்ரஜன் வாயு உடம்புக்குள்ள ரிலீஸ் ஆகுது. மூணாவது தான் ரொம்பவே அற்புதமான விஷயம். என்ன தெரியுமா? இந்த ஹைட்ரஜன் ஒட்டகம் மூச்சு விடுற காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட போய் சேருது. அறிவியல் படி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட்லி, நீர், அதாவது தண்ணி. ஒட்டகத்தோட உடம்பு தனக்கு தேவையான தண்ணியை வெளியில தேடாம தன் உடம்புக்குள்ளேயே கொழுப்புல இருந்து தயாரிச்சுக்குது. இத வளர்சிதை மாற்ற நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சுதான் அதால சோர்வில்லாம ஓட முடியுது. என்ன ஒரு பயாலஜிக்கல் மிராக்கிள் பாத்தீங்களா? இப்படி தனக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு எத்தனையோ கிலோமீட்டர் பாலைவனத்தை கடந்து ஒரு வழியா ஒட்டகம் தன்னோட பயணத்தை முடிச்சுக்குது. எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு ஒரு பசுமையான தண்ணி இருக்கிற ஒரு சோலைவனத்தை, அதாவது ஒரு ஒயாசிஸ வந்து சேருதுன்னு வச்சுப்போம். இத்தனை நாள் தன் உடம்பையே உருக்கி கொழுப்பையெல்லாம் தண்ணியா மாத்தி செலவு பண்ண அந்த விலங்கோட நிலைமை இப்போ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கேட்க போறீங்க. 100 கிலோ. ஆமாங்க, இந்த பயணத்துல தன்னிடம் இருந்த கொழுப்பு எல்லாம் கரைச்சி செலவு பண்ணதால ஒட்டகம் கிட்டத்தட்ட 100 கிலோ வரைக்கும் தன்னோட உடல் எடையை இழந்திருக்கும். 100 கிலோங்கிறது எவ்வளவு பெரிய இழப்புன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண மனுஷனோட ஒட்டுமொத்த எடையை விட அதிகம். தன் உடம்புல இவ்வளவு பெரிய எடையை இழந்தாலும் ஒட்டகம் சாகாம சோர்வடையாம உயிர் வாழ்ந்து பாத்தீங்களா? அதுதான் அதோட சகிப்புத்தன்மையோட உச்சகட்டம். ஆனா கதை இங்க முடியல. இன்னொரு பிரமிப்பான விஷயம் இருக்கு. 120 லிட்டர் 100 கிலோ எடையை இழந்து சோர்ந்து போய் வந்த அந்த ஒட்டகம் சோலை வனத்துல தண்ணியை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமா? ரொம்ப வேகமா ஒரே மூச்சுல கிட்டத்தட்ட 120 லிட்டர் தண்ணியை குடிச்சு திருத்துறோம். ஒரு காஞ்சு போன ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை உறிஞ்சோம், அதே மாதிரி இழந்த தன் உடல் எடையையும் நீர் சத்தையும் திரும்ப பெற இவ்வளவு தண்ணியை சில நிமிஷங்கள்ல குடிச்சிடும். இத பாக்குறப்போ டவுன் ஆகி போன ஒரு பேட்டரியை ஒரே செகண்ட்ல ஃபுல் சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல? அபாரமான ஒரு பயாலஜிக்கல் மெஷின் இது. கடைசியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இயற்கையோட இந்த பரிணாம வளர்ச்சி எவ்வளவு பெரிய ஆச்சரியம்ல? ஒரு வறண்ட பாலைவனத்துல சாப்பாடும் தண்ணியும் சுத்தமா இல்லாத ஒரு சூழல்ல உயிர் வாழ்றதுக்காக தான் உடம்புல இருக்கிற கொழுப்பையே தண்ணியா மாத்துற ஒரு கெமிக்கல் மேஜிக்க ஒரு விலங்கு கத்துக்கிட்டு இருக்குன்னா இயற்கையோட டிசைன் எவ்வளவு துல்லியமானதுன்னு பாருங்க. இந்த தரவுகள் எல்லாமே இயற்கை நம்மள எவ்வளவு வியப்புல ஆழ்த்துங்கிறத மறுபடியும் நிரூபிக்குது. அதனால உங்களை சுத்தி இருக்கிற இயற்கைய எப்பவுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான தகவல்களோட அடுத்த முறை நாம சந்திக்கலாம்.